கைஸ் வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இந்த பரங்கிப்பேட்டையில் தான் அங்கே இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். மற்ற இன்ஸ்டாலேஷனுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இபி எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்படியே சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா இபி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை வந்து ஆர்பர் அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. ஒரு கிலோமீட்டரில் பீச் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஹார்பர் எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு போர்ட் கட்டிகிட்ருக்காங்க, ஒரு துறைமுகம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்மேன்ஷிப்புக்காக அவங்க ரெடி பண்ணதான் இந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னருக்கு இபி அவைலபிளே கிடையாது. ஏன்னா ஊர்லேருந்து இபி எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயம், அது முடியாத காரியம். இன்னொன்று, இவங்க வந்து ஒரு வருஷத்தில் ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து இடத்த காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன மாதிரி போடுவோம்? முதல் சஜஷன் டிஜி ஜென்செட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்செட்டில் ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க எப்பயுமே வந்து அதுக்கு பெட்ரோல் டீசல் ஊற்றணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம கொண்டு வந்தது இந்த மாதிரி ஒரு சோலார். ஸோ ஒரு 3 கிலோவாட்டு சோலார் செட்டப் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க வெயிட்டு அந்த எடை மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, எடை மிஷின் அந்த லாரியெல்லாம் எடை போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதில் தாண்டி போகிறதுனால ஸோ அதை நோட் பண்ணுறதுக்காக உள்ள சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஒரு 3 சிஸ்டம் இருக்குங்க. அது இல்லாமல் லைட்டு, ஃபேனு, அது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு 3 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் செட்டப் போட்டிருக்கோம். ஏன்னா ஆன்கிரிடு இங்கே வந்து செட் ஆகாது. ஆன்கிரிடு வந்து யாருக்கு, ஆஃப் கிரிடு யாருக்குன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு இதுவும் கொடுக்குறேங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு இடத்துல இபி இருந்து அந்த இபி பில்லை குறைக்கிறதுக்காக போடுறது தான் நம்ம ஆன்கிரிடு. ஆல்ரெடி இபியே இல்லாத இடத்துக்கு நைட்டு பகல் எல்லா டைமும் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது நம்ம முழுக்க ஆஃப் கிரிட் மட்டும் தான் போட முடியும். அதனால் சோலார் நீங்கள் போடணும்னு விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஆன்கிரிடு சூஸ் ஆகுமா, ஆஃப் கிரிடு சூஸ் ஆகுமான்றதை நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி விசாரிக்கலாம். ஏன்னா இப்போது இந்த மாதிரி இடத்துக்கு முழுக்க வந்து ஆஃப் கிரிடு மட்டும்தான் சூட் ஆகும். அதனால் இப்போ ஆன் கிரிட் பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியதே இல்லை. அதனால தான் ஆஃப் கிரிடும் போட்டிருக்கோம். ஆஃப் கிரிடை போட்டுட்டு இதுக்கு கீழே நம்ம இன்வெர்ட்டர் பேட்டரியை நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது நான் உங்களுக்கு கீழே இது பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா 540 வாட்ஸ் யூடிஎல் பிராண்டில் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேங்க, இது வந்து ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டு. 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டுக்கு 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பேட்ரி வரும் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பேக்கப் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா இங்கே வந்து முழுக்க இவங்க வந்து சோலாரில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு இபியே கிடையாது. இன்கேஸ் 2 நாள் மழை பெஞ்சா கூட இவங்க இதில் இருக்கிற பேட்ரி கரண்ட்டை வச்சு தான் இவங்க யூஸ் பண்ணணும். அதனால் 200 AH பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அடுத்தது பேட்ரியும் காட்டுறேன். பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து உங்களுக்கு வெல்டு அடிச்சிருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே காங்கிரீட் போட முடியாது. ஸோ ஒன்றுமே வெல்டு அடித்து அதுக்கு தனியாக கிராஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜிஐ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஐ மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு போல் நெட்டை போட்டிருக்கோம். நாளைக்கு இதை அவங்க ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்க முடியும். அப்படியே இதை கலட்டி வேறு இடத்துக்கோ இல்லை வேறு ஒரு டிசைனுக்கோ இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்வெர்ட்டர் பேட்டரி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு தாங்க நம்ம சோலார் போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அவரே ஒரு கண்டெய்னரில் நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த கண்டெய்னருக்கு அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க சோலாருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலாக இந்த கண்டெய்னருக்கு பிளான் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி அகலம், 20 அடி நீளம் இந்த கண்டெய்னரோட சைஸு. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா வந்து உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் எல்லாத்தையும் காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் தாங்க. இப்போ இந்த கண்டெய்னருக்கு தான் நம்ம சோலார் செட்டை போட்டு கொடுத்துருக்கோம். மேலே தான் சோலார் போட்டிருக்கோம். மேலே அப்படியே சோலார் பேனல் வச்சுருக்கோம். கீழே வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டு. இதில் ஒரு 20 வாட்ஸ் லைட்டு. இதில் எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம வீடியோவில் இது ஃபஸ்ட் டைம் நம்ம கண்டெய்னருக்கு பண்ணுறதுனால கண்டெய்னர் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே போர்டு. நானும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஃபுல்லாகவே இன்டீரியர்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷிங்காக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நாங்கள் பண்ணது. ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இது மட்டும் தான் பண்ணோம். மற்றபடி இதில் நாங்கள் எதையுமே கை வைக்கல. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே கொடுத்து ஏசி அவுட்புட் கொடுத்துருக்கோம்.
டிசியை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் போய் நம்ம ஏன்னா அவங்க பக்காவாக ஒரு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல நாம் போய் அனாவசியமாக கச்சாமுச்சான்னு நம்ம ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நம்மளும் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ண முடியுமோ சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்புட் கொடுத்துருக்கோம், டிசி இன்புட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்ஸ் இது ஆஃப் பண்ணிட்டாருன்னா டிசி இது உள்ளே வராது. ஸோ இதுக்கு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி மட்டும்தான், சோலார் கரண்ட்டு மட்டும்தான். பேட்ரி பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி 200 ஏஹெச். ஏன்னா நானே நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் 150 வைக்காதீங்க 200 வைங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு வந்து முழுக்க இந்த பேட்டரியை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஆஃப் கிரிட் போகிறீங்கன்னா இன்கேஸ் சோலார் இல்லைனாலும் உங்களுக்கு இபிலேருந்து சார்ஜ் ஏறிக்கும். பட் இங்கே வந்து இபிக்கான ஆப்ஷனே இல்லாதனால முழுக்க இது சோலாரை நம்பி மட்டும்தான் இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இது 3மே ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து லோடை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ 3 200 ஏஹெச் வச்சுருக்கோம். ஒரு 3 கிலோவாட்டு யூடிஎல்லோட 36 வோல்ட்டு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குங்க. ஸோ 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட் இது. ஸோ இதிலேருந்து ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தடுத்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொன்னேன்ல பாருங்கள், இது எல்லாமே அந்த லாரி வெயிட் வைப்பாங்க பார்த்தீங்களா, வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா பிரிண்டரு, சிஸ்டமு, சிபியு, இது அந்த வெயிட் கேஜி பண்ணுற மிஷின், இது எல்லாமே வந்து இந்த சோலாரோட செட்டப்பில் தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோ, இங்கேயும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இங்கேயும் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தையுமே அவங்க வந்து இப்போது அதில் கனெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிஸ்டம் வந்து இந்த ஒரு செட்டப்பில் 3 சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான சிஸ்டம் இப்போ நம்ம வீடுங்களுக்கு, கமர்ஷியலுக்கு பண்ணி கொடுக்குறோம், அக்ரிகல்ச்சருக்கு பண்ணி கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் நம்ம சோலார் பண்ணி கொடுப்போன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சைட் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ஒரு பிளான் பண்ணி நம்மளால் ஒரு சிஸ்டம் போட்டு கொடுக்க முடியும். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்குன்னா இவங்க தான் எங்களோட இன்ஜினியர்ஸ், முக்கியமான எலக்ட்ரிஷியன், அவர் முக்கியமான சைட் இன்ஜினியரு. இவங்க தான் வந்து எல்லாமே இதை பண்ணுறது. நான் இங்கே சைட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் சைட்டுக்கு இவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க, நானே வந்திருக்க மாட்டேன். இவங்க தான் இந்த பக்காவான ஒரு இன்ஸ்டாலேஷனை பர்ஃபெக்டாக பண்ணுறது இவங்க தான். எங்களுக்கு அடுத்தடுத்த சைட்டுக்கு பண்ணுறதும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சைட்டுக்கு பண்ணதும் இவங்க தான். ஸோ நம்ம ஒரு கம்பைண்டான ஒரு நல்ல ப்ராஜெக்டை தான் பண்ணியிருப்போம். ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் ஐடியா பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கும் சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10 to 15 பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க. நாமளும் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறோம். சில பேர் சோலாரே போடலைனாலும் அவங்களுக்கான ஐடியாஸாவது நம்ம கொடுக்குறோம். பட் சில பேருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளும் ஒரு இன்ஸ்டாலேஷனில் நிறைய டாக்குமெண்ட் ஒர்க், அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அதை பார்க்குறதுனால சில இடத்துல ஃபோன் பேசினா ரிப்ளை பண்ண முடியாமல் தான் இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் சோலார் போடணும் அப்படின்னா வீட்டுக்கு, கமர்ஷியலுக்கு, விவசாய நிலத்துக்கு சோலார் பம்ப் செட்டு, இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருக்கிற செட்டப்பு போடணுன்னா தாராளமாக சொல்லுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, இவ்வளோ ரேட்டு அதிகமாக இருக்குது ஏன் இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் பேசுகிறது நம்ம ஏற்றுக்கவே முடியாதுங்க. நீங்கள் காமனாக ஒரு பொருளுக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த பொருளுக்கு அந்த ரேட்டு இருக்காது. நம்ம அதை வந்து நம்ம பேசிட்டு போனால் பேசிகிட்டே தான் போகணும். நான் அதை இப்போ இக்னோர் பண்ணிடுறேன். பட் பார்க்குற வியூவர்ஸ் அதை புரிஞ்சுங்க. பட் அவங்க சொல்கிற நீங்கள் கமெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க சொல்கிற பட்ஜெட்லாம் வந்து ஆக்சுவலான ரேட்டு கிடையாது. ஸோ வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான செலவை கொடுத்தா தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்கலாங்க. தேங்க்யூ.
நிறைய இது மட்டும் ஒன்று அப்போ ஏன்ட்ட ஒன்று தேவைப்படுச்சு சரி அடிக்கல அந்த பவுடர் போய் வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் தெரியாமல் கைப்பட்டு போயிடுச்சு சார் எங்க இருக்கீங்க நீங்க நான் இருக்கேன் சரி சார் சரி சார் சரி சார் பாக்கி காதல் யாரும் போட்டல வீடு போயிட்டீங்களா இந்த புல்லா இருக்குல்ல அப்பனா அவ்வளோ வேணாம் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டியா அடியா ஃபயர் ஹவர்ஸ் அதை எடுத்து நீங்கள் வெளியில் போட்டு வச்சு வச்சாலும் எரியாது. அந்த ஹீட்டும் உங்களுக்கு உள்ள வராது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஃபயர் ஆனாலும் இது மட்டும் தான் ஃபயர் ஆகும். உள்ளே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஆகாது. வீடியோ ஆனில் இருக்கா? சரி, ஸோ ஆனில் இருக்கா பாருங்கள். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வீடியோ எடுத்து திரும்ப இறங்குறத பார்த்துங்க. இப்போ நான் இதை எப்படி இறக்குவேன்? ஜம்ப் அச்சீவ் பண்ணிடலாம். ஏறும்போது தான் கஷ்டம். ஹாய்.